தமிழ்ச்சொடை பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது எழுத்தாளர் சுந்தரபாண்டியபுரம் பீட்டர் ஆண்டனி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்ச்சொடை பார்வையாளருக்கு வணக்கம். ஐயா, தமிழ்நாட்டில் இடி ரெய்டை பற்றி பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சமீப காலமாக ஒன்றிய அரசின் என்டோர்ஸ்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட் தமிழகத்திலே ஆங்காங்கே ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ரெய்டில் எப்பொழுதுமே காலங்காலமாக நடப்பது தான். ஒரு குறிப்பிட்ட புகாரின் பேரில் ரெய்டு ஆங்காங்கே நடத்தப்படுவது உண்டு. ஆனால் கடந்த ஒரு 4-5 வருடமாக இடி ரெய்டு என்பது மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்படி அதிகரிக்கிறதனால் அது கண்டுபிடித்த விடயங்களை பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் என்ற விவரம் தெரியும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மிக குறைந்த அளவு ஒரு 1% பேருக்குத்தான் தண்டனைகள் பெற்றுத்தரப்பட்டிருப்பதாக அறிகிறோம். ஏன் இவ்வளவு குறைந்த அளவில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று ஆராயும் பொழுதுதான் இந்த ரெய்டுகள் மீதே பொதுமக்களாகிய நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன சந்தேகம் என்று சாதாரண மக்கள் கூட, இந்திய தமிழக மக்கள் கூட அறிந்திருக்கிறார்கள். அறியும்படி இடி ரெய்டுகள் அமைந்திருக்கின்றன என்பதுதான் எம்முடைய கருத்து. இந்த இடி ரெய்டுக்கு பின்னால் அரசியல் உள்நோக்கம் உள்ளதா? நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள். இதில் அரசியல் நோக்கம் உள்ளதா என்று. நான் முன்னரே குறிப்பிட்டது போல தமிழகத்தில் நடைபெறுகின்ற இடி ரெய்டுகள் எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு தான் இருக்கிறது என்பதை சாதாரண பொதுமக்கள் உணரக்கூடிய அளவிலே இடி ரெய்டுகள் நடத்தப்படுகின்றன. உதாரணமாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் சம்பந்தப்பட்ட, அவர்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலே ரெய்டுகள் நடத்தப்பட்டன. ஏன் ரெய்டுகள் நடத்தப்பட்டன? குற்றத்தை கண்டுபிடித்து ஆதாரங்களை திரட்டி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காகவா என்றால் இல்லை. அந்த குற்றவாளிகளிடமிருந்து கைப்பற்றப்படுகின்ற அந்த ஆதாரங்களை வைத்து அரசியல் தலைவர்களை மிரட்டி தங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை, ஒரு முடிவை எடுப்பதற்காக ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாஜக முயல்வதாகவே நாம் கருதுகிறோம். அதனால்தான் திரு எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக டெல்லி சென்றார். பார்க்க வேண்டியவர்களெல்லாம் பார்த்தார். அது ரகசியமாக பார்த்தார். அவர்களுக்கு தேவையானது எது என்று அறிந்து அவர்கள் திருப்திப்படும் அளவிற்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி சென்னை திரும்பியதை நாம் காண்கிறோம். அதே போல இன்று சமீபத்தில் நடந்த இடி ரெய்டுகள் எல்லாம் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்க வேண்டும், அல்லது அவர்களுடைய தீவிர பாஜக எதிர்ப்பை சற்று மழுங்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த ரெய்டுகள் எல்லாம் நடைபெற்றதாக நாம் அறிகிறோம். அதுவும் டாஸ்மாக் ரெய்டு என்பது திரு செந்தில் பாலாஜி அவர்களை மையப்படுத்தி நடத்தப்பட்டது. காரணம், அவர்தான் அந்த துறையினுடைய அமைச்சராக நீண்ட காலம் இருந்தார். அவரை ஏன் மையப்படுத்தி இந்த ரெய்டுகள் நடந்தன என்றால், அவரை தங்கள் கட்சிக்கு அழைப்பதற்காக, மிரட்டி அழைப்பதற்காக இந்த ரெய்டுகள் நடத்தப்பட்டன. ஓராண்டுக்கு மேல் சிறை தண்டனையும் அனுபவித்தார். ஆனாலும் அவர் உறுதியாக இருந்த காரணத்தால் பாஜக எண்ணியது நடைபெறவில்லை. அவரும் நீதிமன்ற படியில் ஏறி தனக்கு ஒரு ஆதரவான நிலையை அடைந்தார். இப்போதும் சில காரணங்களை முன்னிட்டு ரெய்டு நடத்தப்படுகிறது. இதில் டாஸ்மாக் இந்த ரெய்டில் என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன
அதற்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கின்றன என்பதை இடி டிபார்ட்மெண்ட் ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டது. 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்று வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்டது. அதனாலே அந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் வீட்டுகளில் சோதனை நடத்தி, அலுவலகத்தில் சோதனை நடத்தி, பெண் அதிகாரிகளை அலுவலகத்திலே நள்ளிரவு தாண்டியும் அமர வைத்து இந்த ரெய்டுகள் நடத்தப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இந்த நிலை குறித்து தான் போன்றவர்கள் கவலை அடைகிறோம். ஒரு ரெய்டு ஒரு வழக்கின் சம்பந்தப்பட்டதை இருக்கும் பொழுது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தனிநபரை தான் ரெய்ட் சம்பந்தப்பட்ட இடங்களில் தான் ரெய்டு நடத்தப்பட வேண்டும். ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும். திரட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும். வழக்கை வெற்றிகரமாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போது நடக்கின்ற இந்த ரெய்டுகள் எல்லாமே அப்படிப்பட்டவை அல்ல என்று உணர்கிறோம். இந்த ரெய்டுகள் எல்லாமே தமிழக அரசியலில் ஆட்சியாளர்களில் உயர்மட்ட தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஆங்காங்கே ரகசியங்கள் கசியவிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இது எந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ரெய்டு என்று நம்மளால் சொல்ல முடியவில்லை. ஐயா, இது சம்பந்தமாக தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் நீதிமன்றத்தை அணுகியது சரியா? டாஸ்மாக் என்பது தமிழக அரசின் ஒரு நிறுவனம். அது அரசே அந்த வியாபாரத்தை நடத்துவதாகத்தான் பொருள்படும். சாராய விற்பனை அரசு நடத்துவதா என்றால் இது மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. அப்போதெல்லாம் அவை தனியார் தான் அந்த விற்பனையாளர்களாக இருந்தார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் பொழுது இந்த சாராய விற்பனையை அரசே நடத்த தீர்மானித்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கினார்கள். இப்போது டாஸ்மாக் என்பது அரசு நிறுவனம். இப்போது நடைபெற்ற இந்த ரெய்டுகள் எல்லாமே திரு எடப்பாடியார் ஆட்சி காலகட்டத்தில் நடைபெற்ற முறைகள் பற்றிய ஏறத்தாழ ஒரு 41 புகார்கள் அடிப்படையில் ரெய்டு நடத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். இன்றைய ஆட்சி காலத்திலும் சில புகார்கள் இருந்தன. அது பற்றியும் இந்த ரெய்டுகள் நடத்தப்பட்டதாக சொல்கிறார்கள். எல்லா புகார்களையுமே முதல் தகவல் அறிக்கையுமே ஒன்று சேர வைத்து டாஸ்மாக் நிறுவனத்தையே ஒரு ஊழல் நிறுவனம் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழக அரசை ஊழல் அரசு, முறைகேடான அரசு, தண்டிக்கப்பட வேண்டிய அரசு என்ற மக்களிடையே கொண்டு செல்வதற்காக இந்த இடி ரெய்டு நடத்தப்பட்டதாகவே நாம் கருதுகிறோம். இதற்கு நீதிமன்றத்தை நாடுவதை தவிர அரசுக்கும் டாஸ்மாகுக்கும் வேறு வழி இல்லை. அதனால்தான் இந்த ரெய்டை இது முறைகேடான ரெய்டு, சட்டத்துக்கு புறம்பானது, விதிகளுக்கு புறம்பானது என்ற கோணத்திலே இதை நீதிமன்றத்திற்கு தமிழக அரசும் எடுத்து சென்றது, டாஸ்மாக் நிறுவனமும் எடுத்து சென்றது. டாஸ்மாக் நிறுவனம் ஒரு அரசு நிறுவனம். அந்த ஊழியர்களை பாதுகாக்கும் கடமை அரசுக்கு உண்டு, அந்த நிறுவனத்துக்கு உண்டு என்கின்ற அடிப்படையிலேயே இந்த விவகாரத்தை நீதிமன்ற படிக்கட்டிலே தமிழக அரசு வைத்திருக்கிறது. இந்த வழக்கில் நீதிபதிகள் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்துக்கள் இறுதி தீர்ப்பில் வெளிப்படுமா? உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலே ஈடிக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை வழங்கியது. அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவிலே ஒரு தீர்ப்பு வழங்கியது. இதனுடைய உள்நோக்கம் புரியாமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக கருதிய தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கின் நடைமுறையிலே நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பி இடி டிபார்ட்மெண்ட்டை சிக்கலுக்குள்ளாக்கியிருக்கிறது.
எந்த அடிப்படையில் இந்த ரெய்டு நடத்தப்பட்டன, எவ்வளவு நேரம் நடத்தப்பட்டன, எந்த குற்றத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டன என்றால் அவர்களால் தெளிவான ஒரு பதில் வகையை வழங்க முடியவில்லை. இடி டிபார்ட்மெண்டால் தெளிவான ஒரு பதில் வகையை வழங்க முடியவில்லை. அப்படி என்றால் உயர்நீதிமன்றம் ஏன் அப்படி செய்தது என்றால், இப்போதைய நீதிமன்றங்கள் எல்லாம் எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலும் கருத்துக்களையோ தீர்ப்புகளையோ வழங்க வருவதில்லை. அரசியல் அடிப்படையிலேயே சில தீர்ப்புகள் சில நீதிமன்றங்களில் வழங்கப்படுகின்றன. நாம் அப்படித்தான் சந்தேகிக்கிறோம். உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு ஈடியால் சரியான பதில் உரையை வழங்க முடியவில்லை. ஒரு அரசு நிறுவனத்தில் ரெய்டு போகும்பொழுது இந்த காரணத்துக்காக நாங்கள் ரெய்டு வருகிறோம் என்று அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது கடமை அல்லவா? ஆனால் அதை ஈடி மறுக்கிறது. எங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று ஈடி மறுக்கிறது. உச்ச நீதிமன்றம் அங்குதான் வேறு விதமான ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது. ஒன்று, ரெய்டு நடப்பது அரசு நிறுவனம், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தனி மனிதர்கள் பற்றி விசாரிப்பதிலோ ரெய்டு நடத்துவதிலோ தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அப்படி என்றால் ஒரு தனிநபர் லஞ்சம் வாங்கினார் என்றால் ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக வேண்டுமா, ஒரு நிறுவனமே தண்டனைக்குள்ளாக வேண்டுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. உதாரணமாக சமீப காலங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம், கேரளாவிலே இடி அதிகாரிகள் எல்லாம் 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக செய்திகள் வருகிறது. கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இடி மத்திய அரசின் துறை, அது மத்திய நிதியமைச்சரின் கீழ் வருகிறது. மத்திய நிதியமைச்சர் பிரதமர் மோடியின் கீழ் இருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய அரசமையோ இந்திய ஒன்றியத்தினுடைய உச்ச அரசமைப்பு, அதற்கு தலைவர் குடியரசுத் தலைவர். இந்த இடி டைரக்டர் கேரளாவிலே லஞ்சம் வாங்கியவர். அந்த லஞ்சம் வாங்கிய சம்பந்தமாக ஒரு ரெய்டை நிர்மலா சீதாராமன் வீட்டிலும் அவருடைய அலுவலகத்திலும் டெல்லி செங்கோட்டையிலும் பிரதமர் அலுவலகத்திலும் ஏன் டெல்லி ராஜ்பவனில் கூட ரெய்டு நடத்த முடியுமா? அப்படி ரெய்டு நடத்தி அவர்களெல்லாம் தண்டிக்க முடியுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. ஆகவே இவைகள் எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு தான் நடத்தப்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெய்டுகள் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். ஐயா, இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.